நான் பேர் குறிப்பிட விரும்பல. ஒரு நடிகை ஒருத்தவங்க மத்திய அமைச்சர் எல்முருகனோட நேரடி நெருக்கத்தில் இருக்காங்க. நாளைக்கு அந்த கட்சியில நாளைக்கு அவங்க யார் அந்த வீடியோ காலில் கேடி ராகவன் கூட பேசினாங்களோ அவங்க இந்த கட்சியில இன்னும் மாநில பதவியில் இருக்காங்க தெரியுமா? சார் சட்டை கிழிஞ்சிருக்கானே பாக்குறீங்க. நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு. நம்புங்க சார். அமர் பிரசாதுமே சொல்லுங்க. நாளைக்கு தமிழிசை பேசினப்ப அமர் பிரசாத் உள்ள வந்தா? ஏன் பேசல? நாளைக்கு ஒரு தோத்துட்டாருன்னு அடுத்த நிமிஷம் பவன் கல்யாணுக்கு சால்வ போறதுக்கு ஆந்திராவுக்கு போயிட்டா அப்படியே? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. தம்பி 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 நீ என்ன என்ன கழுத்தறுத்த? நான் அண்ணன் அண்ணன் உன்னை என்னைக்காச்சும் விட்டு கொடுத்தேனா? என்ன கேவலப்படுத்திட்டல சாரே. அவ உனக்கு எனக்கு அவ்வளவுதான் பழக்கம். அசிங்கப்படுத்திட்டா சாரே. எனக்கு ரொம்ப ஹேட் ஆயி. சும்மா அந்த ட்விட்டர்ல வந்து கமெண்ட் போடுறதும் இல்ல நாளைக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ்ல மிரட்டுறதும் இல்ல கால் பண்ணி நாளைக்கு வெட்டிடுறோம் குத்திடுறாங்க. எவன் வரணும்? கமலாலயம் வாசல்ல 2 நாள் வேணாலும் பெட்ஷீட் போட்டு படுத்துருக்கேன். ஆம்பளை தான் எவனா வர சொல்லுங்க பாப்போம். சண்டைக்கு வர மாதிரி. நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து வாடா. வந்து வாடா. வா. நாளைக்கு நான் சிறைச்சாலைக்குள்ளார இருந்தப்ப எனக்கு வந்து 395 கிளைம் பண்றாங்க செக்ஷன். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. அது குறைஞ்சது 5 பேர் ரிமாண்ட் பண்ணணும். ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்னோட டிரைவரு, வீட்டில் வேலை செஞ்ச என் கார்டனரு, வேலை செய்யற சமையல் ஆட்கள் எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. என்னன்னே இது ஜெயிலு. இந்த 2 வருஷத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, என்னுடைய மனைவி மக்கள் என் குழந்தைகளோட நான் வெளியில ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ தியேட்டருக்கோ நான் வெளியில எங்கேயுமே கூட்டு போறது கிடையாது. 15 வருஷம் திமுக இருந்தாலும் நம்ம மரியாதையோட இருந்தோம். நம்ம போற இடத்துல நம்மளால நிம்மதியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடிஞ்சு. நம்மளை பாக்குற 10 பேரா இருந்தாலும் நம்மளை மரியாதையோட கும்பிட்டாங்க. நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும். இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதலே இருந்திருக்கணும். இந்த கட்சிக்கு போய் நாளைக்கு உண்மையிலே நம்மளுடைய நிம்மதிங்கிறது இழந்துட்டோம் அப்படின்னு தான் என் வீட்டுல போட்டும் போட்டும். என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஜோக்கர் மாதிரி தெரியுது, அப்படித்தானே? இவர் தான் பெரிய சூரப்புலி சுப்பியாச்சே. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க ஏன் அவர் எதுக்கு செக்யூரிட்டி? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இவருக்கு எதுக்கு சார் 15-20 பேர் கமாண்டோ? அப்படி என்ன இவர் இங்க போண்டா பக்கடா வித்துட்டாரு, இவருக்கு இப்ப இவ்வளவு பேர் கமாண்டோ போடுற அளவுக்கு? அதான் நானும் யோசிக்கிறேன். டெய்ஸி மேல தமிழிசை அக்கா மேலாம் கை வைக்க வேணாங்க. உங்க திறமைக்கு உங்களுக்கு துப்பு இருந்தா டெய்ஸி மேல கை வைங்க. கேசவனாங்க விட்டுருவாரா? இப்போ இந்த டீடைல்ஸ் தேவையா? நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த இடத்துலயே நான் டெய்ஸிக்கு உரிமை கொடுக்கறேன் நொட்டுறேன், அதனாலதான் உன்னை கட்சியை விட்டு எடுக்கிறேன்றனாயா போயா தொன்னன்னு அப்பயே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருப்பேன். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? விளக்கம் கட்ட நான் இப்ப கேடி ராகவன் மேட்டர்ல நாளைக்கு என்ன தீர்ப்பு வந்துருச்சா இல்ல தீர்வு வந்துருச்சா? அவர் என்ன சார் சொல்லிட்டு வெளில போனாரு, நான் இந்த மாதிரியான விஷயத்த செய்யல, நான் அப்படி செய்யல, நான் நிரபராதி நிரூபிச்சுட்டு தான் கட்சிக்குள்ளார வருவேன். நிரூபிச்சுட்டாரா? வால் டியூப் சும்மா இவன் வேற. எனக்கு அந்த பொம்பளை யாருன்னே தெரியும். நான் சொல்லிவிடுவேன் பேரை, அசிங்கப்பட்டுருவாங்க. ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தானே? நாளைக்கு அந்த கட்சியில நாளைக்கு அவங்க யார் அந்த வீடியோ காலில் கேடி ராகவன் கூட பேசினாங்களோ அவங்க இந்த கட்சியில இன்னும் மாநில பதவியில் இருக்காங்க தெரியுமா? அப்பனா இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல போல இருக்கே. போட்டு கொடுத்த பொம்பளைக்கு மாநில பதவி, வீடியோவில் அதர் சைடுல இருந்தவருக்கு தண்டனையா? கேடி ராகவன் வீடியோ மட்டும் மதன் ரவிச்சந்திரன் கிடையாது. கேசவ விநாயகத்தோட வீடியோ 4 வீடியோக்கு மேல இருக்கு. எல்முருகன் வீடியோ இருக்குது, வினோஜ் பி செல்வத்தோட வீடியோ இருக்குது. இது எல்லாமே அண்ணாமலை கிட்டே இருக்குது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயை மூடுறா. கட்சியை விமர்சனம் பண்றவங்கள நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், சூ மோட்டா போறேன்னா நீ ஆம்பளை இருந்தா சூ மோட்டா தமிழிசை மேல போட்டுருக்கணும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. எல்முருகனோ கேசவ விநாயகமோ ஏன் பேசாம இருக்கிறாங்க? அவ்வளவு பேரோட லாக்கிங் இருக்குது. நாளைக்கு அந்த வீடியோ எடுத்து அழகா எங்க இருந்தோ நாளைக்கு யூபிஐ சர்வர்ல எங்க துபாயில இருந்து போஸ்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டு விட்டா அவங்க அரசியல் வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சு போச்சு. உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா இந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? நான் பேர் குறிப்பிட விரும்பல. ஒரு நடிகை ஒருத்தவங்க மத்திய அமைச்சர் எல்முருகனோட நேரடி நெருக்கத்தில் இருக்காங்க. வந்து நின்னது குத்தவாடா. சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இவர் வீட்டுல 2 தடவை நாளைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வர்றாரு, 2 தடவை நாளைக்கு பொங்கல் கொண்டாடுறாரு. பிரதமர் வந்து கலந்துக்கிறாரு எல்முருகன் வீட்டுல. பிரதமர் வர நிகழ்ச்சியில கூட அந்த நடிகை நிக்குது. அப்போ சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா. அவர் பிள்ளைங்கள ஸ்கிரீன்ல இல்ல சார். எல்லா இடத்துலயும் இந்த நடிகை மட்டும் தான் சார் நிக்கிறாங்க. எங்க போனாலும் இந்த நடிகை. ஆல்வேஸ் எல்முருகன்னா இந்த நடிகை, எல்முருகன்னா இந்த நடிகை, இப்படிதான் இருக்குது. என்ன பண்றது? சுட்ட பழத்தையும் கரெக்ட் பண்றான், சுடாத பழத்தையும் கரெக்ட் பண்றான். அன்னைக்கு என்னோட பிறந்த நாள் எனக்கு உண்மையிலே வருத்தமே அதான். நீ என்னை வேற எந்த நாள் நீ கட்சி விட்டு எடுத்துனா கூட கவலைப்பட மாட்டேன்.
ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நீங்க அல்வா தரீங்க. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம்.